வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி நாளைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க காவேரி. சாரதாவுக்கு கோபம் வந்துடுது. இப்படிப்பட்ட ஒருத்தரோட வாழ்றதை விட கடைசி வரைக்கும் என் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அக்ரிமெண்ட் தான் முடிஞ்சிருச்சே, நான் உங்க அம்மா வீட்டுக்கு ஒன்று சென்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு விஜய் சொன்னதை உண்மைன்னு நம்பிடுறாங்க காவேரி. இப்போ விஜய் இந்த நாள் வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட்டை வேல்யூ பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிடுறாங்க. இடையில காவேரி அங்கிருந்து போனதும் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. சரியாயிரும் விஜய், நீ கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு தாத்தா. ஒரு பக்கம் இப்போ ராகினி பசுபதிக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பசுபதி இப்போ கிளம்பி நேரா காவேரியோட வீட்டுக்கு வராரு. காவேரி பணத்துக்காக தான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிடுறாரு பசுபதி. சாரதாவுமே பசுபதியை திட்டி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. கங்கா சாரதாட்ட சொல்றாங்க, இனிமேலும் நம்ம விஜயோட வீட்ல இருக்கிறது சரியில்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டை நம்ம உடனே காலி பண்ணணுமா அப்படின்னு சொல்றாங்க கங்கா. காவேரிய சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு விஜய் இப்போ வீட்டுக்கு வராரு. அங்க போய் பார்த்தா வீட்ல யாருமே இல்லை, எல்லாருமே காலி பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. பார்த்தா விஜய் ரொம்ப எமோஷனலா ஹர்ட் ஆகி ஃபீல் பண்றாரு. இடையில விஜயோட சித்தப்பாவை நேரா பார்த்த வெண்ணிலாவுக்கு அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே வந்துருது. இவர் வந்து மிரட்டினால தான் நாங்க வீட்டை காலி பண்ணி போனோம் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. போறப்பதான் என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா. நிலாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. ஒரு பக்கம் விஜய்க்கு சந்தோஷமா இருந்தாலும் காவேரி விட்டு போனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. வெண்ணிலாவா காவேரியா, விஜய் என்ன முடிவெடுக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜயும் காவேரியும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.